தேங்காய் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தேங்காய் லட்டு செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா அரைச்சிக்கணும் மிக்சியில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சிக்கணும் நைஸாக, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இந்த மாதிரி இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அப்படியே ட்ரையாக காஞ்சதும் போட்டு நல்லா வறுக்கணும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரையாக ஆகணும். நல்லா இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். ஆனால் கலர் மாறிடக்கூடாது, ஒயிட்டாக தான் இருக்கணும். அதனால் அடுப்பை குறைச்சி நீங்கள் வறுப்பணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் சுகர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். நல்லா கெட்டியாக இருக்க பால் எடுத்துக்கோங்க, தண்ணியாக இல்லாமல். நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி. நம்ம அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்தீங்கல்ல அந்த தேங்காய், அதை நம்ம எடுத்து வைக்கோங்க. இதை நம்ம எல்லாமே பிடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் டைமில் இதை செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.